அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. இப்னு மஸ்ஊத் ரலியல்லாஹு அன்ஹு ஒரு முக்கியமான விஷயத்தை சொல்றாங்க, கேளுங்க. ஒரு தடவை நம்ம நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு கடுமையான காய்ச்சல், ரொம்பவே கஷ்டப்பட்டாங்க. அப்ப இப்னு மஸ்ஊத் ரலியல்லாஹு அன்ஹு அவங்க கிட்ட போய், யா ரசூலுல்லாஹ், நீங்களுமா இப்படி ஒரு கடும் காய்ச்சலால கஷ்டப்படுறீங்க, உங்களுக்கு 2 கூலி கிடைக்குமே அப்படித்தானேன்னு கேட்டாங்க. அதுக்கு நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க, ஆமாம் அப்படித்தான்னு சொல்லிட்டு ஒரு அருமையான செய்தியை சொன்னாங்க. ஒரு முஸ்லிமுக்கு ஒரு முள் குத்தினாலோ அதை விட பெரிய கஷ்டம் வந்தாலோ அல்லாஹ் அதை சும்மா விட மாட்டான். அவனோட தவறுகளை பாவங்களை மன்னிச்சிடுவான். எப்படி தெரியுமா? மரம் தன் இலைகளை உதிர்த்து போடுவது போல அதே மாதிரி அவனுடைய பாவங்களை அவனை விட்டும் நீங்கிவிடும் அப்படின்னு சொன்னாங்க. இதை இருந்து நமக்கு என்ன தெரியுதுன்னா, நமக்கு வர நோய், கஷ்டம், சிரமம் இது எல்லாத்தையும் அல்லாஹ் சும்மா தரதில்ல. முக்கியமா 3 காரணங்களுக்காகத்தான் தரான். நம்ம பொறுமையை சோதிக்க, இந்த கஷ்டத்துல நம்ம அல்லாஹ்வை மறக்காம இருக்கோமான்னு பாக்குறதுக்கு. 2வது, நம்ம செஞ்ச பாவங்களை அழிக்க. மரம் இலை உதிர்ற மாதிரி நம்ம தப்புக்களை எல்லாம் போக்கி நம்மளை சுத்தப்படுத்துறதுக்குத்தான் அல்லாஹ் இந்த கஷ்டங்களையும் சிரமங்களையும் கொடுக்கறான். அதே போல 3வது, நம்மளுடைய அந்தஸ்த சொர்க்கத்துல நம்மோட தரத்தை உயர்த்த, சொர்க்கத்துல நமக்கு இன்னும் பெரிய இடம் கிடைக்கிறதுக்கு. இந்த 3 விஷயமும் நபிமார்கள் முதல் சாதாரண மனிதர்களாகிய நம்ம எல்லோத்துக்கும் பொதுவானதான். அதனால கஷ்டம் வரும்போது சலிக்காம, யா அல்லாஹ், இது எனக்கு பரிகாரமா இருக்கணும்னு பொறுமையோட துவா செஞ்சுப்போம். அல்லாஹ் தஆலா நம்முடைய கஷ்டங்களை, நம்முடைய சிரமங்களை, நம்முடைய மனோ அழுத்தங்கள் அத்தனையும் லேசாக்கி சந்தோஷமான சுகமான வாழ்க்கையை வாழ்வதற்கு அல்லாஹ் நமக்கு ஈருலகிலும் கிருபை செய்வானாக. ஆமீன்.